Taste the Daily. திரு ராமகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்தே நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் மட்டும் இல்லைன்னா எப்போவுமே பொதுவாகவே மத்திய அரசு போடக்கூடிய காங்கிரஸ் சர்க்காராக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா சர்க்காராக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தமிழகத்திற்கு ஒரு பாராமுகம் தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அது பிபி சிங் பிரதம மந்திரியாக இருந்த பொழுதும் சரி, தேவகவுடா பிரதம மந்திரியாக இருந்த பொழுதும் சரி, ஐக்கிய குஜராத் பிரதமராக இருந்த போதும் சரி, அதன் பிறகு மன்மோகன் சிங் பீரியட் 10 வருஷமும் சரி, அதுக்கு பிறகு வாஜ்பாய் 5 வருஷம் சரி, அத்தனை மந்திரியெல்லாம் அங்கே அமைச்சர் பங்கெடுத்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது, எந்த திட்டங்களும் செயல்படுத்த மாட்டாங்க. ஒன்று தமிழில் திருக்குறள் மட்டும் சொல்லுவாங்க. அது திருக்குறள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அர்ப்பணம், அதோடு சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பட்ஜெட்டில் கூட பாருங்கள், எந்த விதமான திட்டங்களும் தமிழ்நாடுங்கிற பேரே வரல. குறிப்பாக உள்கட்டமைப்புகளுக்கு மாநிலங்களுக்கு 1.5 லட்சம் கோடி வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். அதில் கண்டிப்பாக தமிழ்நாடு வராது. இவங்க எப்போவுமே நம்ம ஒரு பாராமுகம் தான், நிஜமாகவே பாராமுகம் தான். எந்த திட்டங்களுக்கு நம்ம ஒதுக்கணுங்க எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. குறிப்பாக 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வருதுன்னாலும் அப்போவும் செய்ய மாட்டாங்க. இப்போ பீகாருக்கு தேர்வு வர இருக்கிறது, அதுக்காக பீகாருக்கு ஏகப்பட்ட திட்டம் ஒதுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த சர்க்காரும் சரி, எங்கள் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னது போல மத்தியில் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு எந்த திட்டங்களும் செயல்படுத்த மாட்டார். இது காலங்களும் நடைமுறை தான். நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது ஒரு மாயாஜால அறிக்கை, வார்த்தை ஜாலங்கள் இருக்கிற ஒரு அறிக்கை, அப்படிதான் பார்க்க முடியுதா? அதான் உண்மை. இன்னைக்கு எந்த தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு காலம். அதாவது இன்னைக்கு பாருங்க, மாண்பு அமைச்சர் நிதியமைச்சர் பேசுறாங்க, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, போன வருஷம் இதுதான் சொன்னாங்க, இளைஞர்களுக்கு, பெண்கள். இப்போ இது வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? காலங்காலமாக எப்போ அதே தான். இந்திரா காந்தி அவர் இருக்கும்போது ஒரு குடிசை வீட்டில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க, கஞ்சி குடித்தாங்க. மறுபடியும் ராஜீவ் காந்தி ஒரு குடிசை வீட்டில் போய் பார்த்தாங்க, அந்த கஞ்சி குடித்தாங்க. ராகுல் காந்தி குடிசை வீட்டு போனாலும் அந்த குடிசை நிமிரவே இல்லை இன்னும். அப்போ தமிழக மக்கள் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ரயில்வே எடுத்துக்கிட்டால் கூட வரப்போகுது, ரயில்வே திட்டங்கள் கூட எதுக்கும் நிதி ஒதுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோமா, தமிழகத்தினுடைய மக்கள், பெரும்பாலான மக்கள், அவ்வளோ பேருமே வடநாட்டில் ஒரு வியாபாரத்தை ரீதியாக போகும்போதும் சரி, இல்லை ஆன்மீக தலங்களுக்கு போகும்போதும் சரி, அந்த ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி சேஃப்டியாக போவாங்க. போக வடநாட்டில் எவனும் டிக்கெட் ரிசர்வ் பண்ண மாட்டான், நம்ம ரிசர்வ் பண்ணி ஏறி உட்காந்துக்குருவான். அவங்களுக்கு வசதியான ட்ரெயின் கொடுப்பான், நமக்கு மட்டமான ட்ரெயின் கொடுப்பான். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழக மக்கள் புறக்கணிப்படுகிறார்கள். இந்த பாயிண்ட்ல ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு புறக்கணிப்புக்கு என்ன காரணம் எடுத்துக்கலாம்? மத்திய அரசு கூட திமுக இணக்கமா இல்லை அப்படின்றதுனாலயா, இல்ல தமிழ்நாட்டுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அலட்சியம்? மத்தியில் பிஜேபி கூட இருக்கும் சரி, காங்கிரஸ் கூட, தேவகூடா, விபி சிங் கூட, குஜராத் கூட எல்லாம் அவர் கூட்டி இருந்த போதும் கூட செய்ய மாட்டாங்க. எப்பொழுதுமே மாற்றாந்த மனப்பான்மை தான் உங்களுக்கு. தமிழக மக்களாலே அந்த காலத்தில் உங்களுக்கு சென்னை மாகாணமாக இருக்கிற பொழுது அவன் பெங்களூருக்காரனா ஹைதராபாத்காரன் கேட்க மாட்டான், மதராசி அப்படிம்பா. அந்த மதராசி சொல்லி அவனை மட்டம் தட்டி. இன்னைக்கு இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது சென்னை ரெஜிமெண்ட்டை முதல்ல போகிறது சென்னை ரெஜிமெண்ட் தான். அதை அடி வாங்குறதுக்கு முதல்ல நம்மால் போவான், அடி கொடுக்குறது நம்மால் போவான். மற்ற இடங்கள் எப்போவுமே மத்திய அரசு எந்த அரசாக இருந்தாலும் தமிழர்கள் புறக்கணிப்படுகிறார்கள். மாற்றாந்த மனப்பான்மை அவங்க எப்பவும் ஒரு இலக்க நாட்டம் தான். ஒரு சாதாரண நினச்சிக்கிறது, வேணும் ஒரு கிள்ளிக்கிற மாதிரி தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இல்லை. இப்போ யூரியா தொழிற்சாலை அசாம கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கலன்றீங்க. தமிழ்நாட்டில் இருந்து 39 எம்பிக்கள், மொத்தம் புதுச்சேரி 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு, கூட்டணி கட்சிகள். அவங்க எதுவும் கேட்கலையா, அதனால கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதிமுகவில் 2014 வெற்றி பெற்ற 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும், காவிரி பிரச்சனைக்காக தீர்வு கண்டோம். இவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. இவங்களுக்கும் கவலை இல்லை, அவங்களுக்கு கேட்டாலும் கிடைக்காதுன்னு இவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், அவனும் விட மாட்டான். அவ்வளோதான். இது சாதாரணம் தான். இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா 2014 ஒரு 100 வாய்ப்பு. அவங்க தான் எல்லாருமே இந்திய கூட்டணி கூட சேர்ந்து எல்லாரும் வெளிநடப்பு பண்றாங்களே. இது சகஜம், அரசியல் சாதாரண இதெல்லாம். எதுக்காக வெளிநடப்பு பண்றாங்க? மக்கள் பிரச்சனை, மக்கள் ஏமாத்துறது தானே. இன்னைக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்தார்ல, அது மாதிரி ஓமந்தூரார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி சரதருக்கு வெங்கைய நாயுடு வந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது மத்திய அரசு ஒன்றும் வேண்டாம். இந்த யார் சார் அந்த பிரச்சனைகளை அந்த லீக் ஆயிடுச்சு, காவல்துறை எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அது தொழில்நுட்ப பிரச்சனை, பிஜேபி சொல்கிறான். அப்போ 2 பேரும் ஒத்து போகிறாங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்பட கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட கிடையாது. எந்த காலத்திலும் சரி மத்திய தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டம் மாட்டாங்க, நோக்கமே கிடையாது. ஒரு பட்ஜெட்ல கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு திமுக எப்படி நிதி கேட்க முடியும், எப்படி நிதி வாங்குவாங்க? இவங்க நடிக்கிறாங்க, இவங்களுக்கு நாடகம் தான். 2000 வரமாட்டோம் தெரியும், நாடகம் நடிச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். வந்த வரைக்கும் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர் எல்லா பேரும் திமுகவில் 2000 வரமாட்டோம், அல்றா அள்ளிட்டு போவாங்க.
கொள்ளையடிச்சிட்டு போகிறான் இன்றைக்கி. எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இவ்வளவு வழக்கு ஆண்டிமுத்து ராசா கனிமொழி மீது வழக்கு நிலுவையில் இருக்குது, அனிதா ராஜலட்சுமி வழக்கு இருக்குது, இத்தனை பேர் வழக்கு இருக்குது. ஒரு மந்திரி ஜெயிலிருந்தே மந்திரியாக இருந்தார், 243 நாள் இலாக்காவில் அமைச்சராக இருந்தார். இன்னொரு மந்திரி பெயில் வந்து மந்திரியாக இருக்கார். இதெல்லாம் மத்திய அரசு பார்த்துட்டு தான் இருக்குது, ஒன்றும் செய்யலையே. அவங்க ரெண்டும் இணக்கமாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்க சொல்ற மாதிரி இணக்கமா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன, மக்கள் பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன, நமக்கு வேணுங்கிற உனக்கு எம்எல்ஏ வேணும், எனக்கு எம்பி வேணும். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபி ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டெல்லியில் உட்காந்தா போகிறோம். இவங்களும் ஒருத்த மட்டும் நம்ம பொழப்பு ஓடுதா போகிறோம். மேலே இவன் வந்தானே கீழே இவன் வந்தான், நம்ம பொழப்பு ஓடுது, நம்ம குடும்பம் சம்பாதிக்கணும், நம்ம கட்சிக்காரன் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தினசரி கொலை கொள்ளை, தினசரி பாலியல் தொல்லை தினசரி நடந்துகிட்டு இருக்கு. இவன் மேலே கேட்குறாங்களா பிஜேபிக்காரங்க? அண்ணாமலையார் பயிற்சி விடுறேன்னாரு, என்ன பண்ணுறது வரைக்கும் யார் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இணக்கமாக இருக்காங்க ரெண்டு பேரும். மக்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி கவலையே படுறது கிடையாது. என்னுடைய பயங்கர குற்றச்சாட்டு. ஒரு நூலிலையில் ஒரு வாய்ப்பு வந்தது 2014ஆம் ஆண்டு புரட்சி திரு அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு வந்தது. அந்த நேரத்தில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் அவர்களும் மாயா அவர்களும் ஆளுக்கு 20 சீட் ஜெயிச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் குறைஞ்சிருக்கும். தேவைப்படுகின்ற பொழுது நம்ம அதிமுக 37 MP ஆதரவு கொடுத்தோம்னா துணை பிரதமர் கிடைக்கணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அன்றைக்கி நம்ம கேட்டு பெற்றுருக்கலாம். அந்த வாய்ப்பு நழுவி கை நழுவி போய்விட்டு அதுக்கப்புறம் இனிமேல் வாய்ப்பு வராது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த கட்சிகளும் மத்தியில் கவலைப்படுறது கிடையாது, தமிழ்நாட்டு திமுக கவலைப்படுறது கிடையாது. எதுவும் வாங்கி தரணும் கிடையாது. 39 நீங்கள் சொன்னீங்க, எதுவும் கேட்கறது இல்லையே. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறது இல்லை. பேப்பரில் கொடுப்பாங்க, டிவியில் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கறது கிடையாது. வெளிநடப்பு பண்ணுறான், ஒரு பிரச்சனைக்கு வரும்போது வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா தீர்வு என்ன? முடக்க வேண்டாமா? நம்ம 37 எம்பிக்கள் 2014 ஜெயிச்ச முன்னே 37 எம்பிக்கள் காவேரி பிரச்சனை 23 நாள் முடக்கணுமா இல்லைங்களா? எந்தவே நடக்கலையே மட்டுக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அடிமையாக இருக்கிறார்கள், கொத்தடிமையாக இருக்கிறார்கள். நாங்கள் முடக்கணும்ல. மக்கள் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை. அப்போ மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காதவங்க தான் திமுக காரனும் சரி, பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி. நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த காலத்தில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து ஒரு பாராமுகம் காட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ திமுக எம்பிக்கள் கேட்டிருந்தாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கேட்டாலும் திமுக எம்பிக்கள் என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். அவன் ஒரு 2024 2029 வரைக்கும் இருந்து தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களால எந்த பயனும் இல்லையா? மக்களுக்கு பயன் கிடையாது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி போயிட்டாங்க. இப்போ பாருங்க, எனக்கு என்ன வருத்தம் கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கொலைகள், இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், இவ்வளவு விலைவாசி பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நேற்று வரைக்கும் ஈரோட்டில் வந்து 200 ரூபாய் தட்டில் போடுறதுக்காக நிற்கிறாங்களே கியூவில். வலிக்குது மனசு. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. உங்களுக்கு ஆம்ஸ்டாங் வந்து தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் கொலை செய்யப்படுகிறார். கள்ளக்குறிச்சியில் 67 பேர் விசச்சாரர் சாகுறாங்க. அதுக்கு அடுத்த உடனே விக்ரவாண்டி திமுக ஜெயிக்குது. அப்போ மக்களுக்கு சிந்தனை வரல இல்லை. நம்ம எடுத்து சொல்லணும். அதிமுக எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து நாங்கள் பொதுக்கூட்டம் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் ஆர்ப்பாட்டத்து வாயிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். திருத்துவோம், கண்டிப்பாக 2026 திருத்துவோம். மேலிடத்தில் என்ன வேணுமோ நாங்கள் ஆட்சி வேணும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு சட்டமும் ஜெயிச்சாலும் சரி, எல்லாத்தையும் கேட்டு பெறுவோம். நம்ம வந்து சாதாரணமாக போக மாட்டோம். கண்டிப்பாக மக்களுக்கான போகிற பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிறோம், நாங்கள் போராடுவோம். கருத்துக்கு நன்றி சார். திரு ராமகிருஷ்ணன் சார். ராமன் சார் சொன்னார், இந்த மாதிரி மின்சார வாகனங்களுக்கு குறைச்சிருக்கோம் இல்லையா, அது மக்களுக்கு நன்மை தானே அப்படின்னு சொன்னார். எனக்கு அங்கே என்ன கேள்வி வந்தது அப்படின்னா, விவசாயம் முக்கியமா நாட்டுக்கு, இல்லை மின்சார வாகனங்கள் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வருது இல்லையா. விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டமும் வராதப்போ இந்த மாதிரி மின்சாரத்துக்கு குறைச்சிருக்கோம், மருந்து பொருட்களுக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? அதாவது இந்த மீத்தேனுக்கு தான் கொண்டு வந்தாங்க, ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டார், கொண்டு வந்தாங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் தான் அந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி இவங்க என்ன கிடையாது. உதாரணத்துக்கு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் முதலமைச்சர் போனது அண்ணன் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும்போது கருணாநிதி இறந்துட்டார். இறந்த உடனே குடும்பத்தோடு வந்து எடப்பாடியார் வீட்டில் கெஞ்சி இடம் கேட்குறாரு. அது தப்புன்னு சொல்ல வரல. எத்தனை முறை மக்களுக்காக நீ எடப்பாடியார் முதலமைச்சர் வந்து கேட்டிருக்கீங்க? மக்களுக்காக கேட்டிருப்பாரு அது வரைக்கும். இன்னைக்கு கூட தனக்காக ஏதாவது வேணும்னா கேட்கறாங்களே தவிர, மத்திய அரசு மோடி போய் கேட்கறாங்களே தவிர, வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போறாங்களே தவிர, மக்களுக்காக எதுவுமே என்னைக்கும் கேட்டது கிடையாது. இப்ப மக்கள் இதை கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு. இதுக்கு என்ன, யார் பொறுப்பேற்பா? மத்திய அரசு பொறுப்பேற்றுப்பாங்களா இல்ல மாநில அரசு பொறுப்பேற்றுப்பாங்களா? இவங்க கேட்காது, இவங்க தப்பு கொடுக்காதவங்க. குழந்தை அழுதான் பால் விட்டு, அழுதாட்டாலும் பால் கொடுக்கணும்ல. பெத்த தாய் அழுத பிள்ளை பால் எடுக்கணும், அழுதாட்டாலும் கொடுக்கணும்னு போயிரும்லது, செத்து போயிரும்லது. அது தாய்க்கு தெரிய வேணாமா? அப்போ மாற்றாந்த மனப்பான்மை தான் அவங்க செய்ய மாட்டேங்க. ஒன்றும் வேண்டாம். சார் கோவிந்தராஜ் சார் சொன்னது மாதிரி நம்ம ஊர்லலாம் மளிகை கடை இருக்கும், தெரு மளிகை கடை வச்சுருப்பாங்க. அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம். அண்ணாச்சி ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போய் சாமான் வாங்கிட்டு 10 ரூபா 60 ரூபா வச்சுங்களேன், 10 ரூபா நாளை தரேன்னா அவர் சிகரெட் எழுதி வச்சு கொடுத்துருவார். அதை உடைத்து வால்மார்ட் போன்ற நிறுவனங்களை கொண்டு வந்தது இவங்க கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அதே மாதிரியே சார் சொன்ன மாதிரி அந்நிய முதலீட்டு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர்றாங்க 100%.
100% காப்பீட்டு திட்டத்தில் அந்நியம் முதல் கொண்டு வர. நாளைக்கு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? கேட்கலாம். ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்க? என்ன யோசனை பண்ணி பார்க்கணுங்க. என்னங்க நம்ம என்ன இல்லை, நம்ம என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வெளிநாட்டில் தலைவர் பாடினார், என்ன இல்லை ஒண்ணு வேணாங்க. மீன் பதப்படுத்தப்பட்ட மீனை ஏற்றுமதி பண்றதுக்கு 40% வரி 5% குறைச்சிருக்கீங்க. அப்ப இவ்வளவு நாள் ஏன் 40% வாங்குனீங்கன்னு கேட்க வர தோணுதா இல்லைங்களா? கேட்கலாம், அவர்கிட்டயே பதில கேட்கலாம். கருத்துக்கு அப்ப மாணவனுக்கும் மீனவனுக்கும் விவசாயிக்கும் பெண்களுக்கும் ஒண்ணுமே இல்ல. வருஷம் என்ன சொல்றாங்க, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 10 ஆண்டு பதில் சட்டம் கேட்கலாம்.